Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 4th March 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். போதைப் பொருள்கள் கடத்துதலை தடுக்க மத்திய அரசு தீவிரம், அமித்ஷா தெரிவிச்சிருக்கிறாங்க. குஜராத் கடல் பகுதியில் அண்மையில் கடற்படை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் படகு ஒன்றிலிருந்து ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான 3300 கிலோ போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக வெளிநாட்டினர் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸோ இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா அண்மை காலத்தில் நிறைய போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. ஸோ இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். போதைப் பொருள்களை கண்டறிதல், போதைப் பொருள்கள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான வலையமைப்பை ஒழித்தல், குற்றவாளிகளை கைது செய்தல் ஆகிய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வும் உறுதி செய்யப்படுகிறது என்று தனது பதிவில் தெரிவிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ். மதுரை மாவட்டத்தில் 2.5 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு சொட்டு மருந்து. நெக்ஸ்ட் ஒன். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தேவை விரைவில் நிறைவு செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. காவிரி நீரை ஆதாரமாக கொண்ட மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் மதுரை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான தலைமை பணியிடம் கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு அருகே மேட்டு மகாதனபுரம் என்கிற இடத்தில் அமைந்துள்ளது. இங்கிருந்து தினசரி 24 மணி நேரம் நீரேற்றம் செய்யப்படும் குடிநீரின் அளவு 52.81 மில்லியன் லிட்டர். ஸோ இந்த தகவல்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பேராசிரியர் கா. அன்பழகன் விருது 76 அரசு பள்ளிகள் தேர்வு. சிறந்த செயல்பாட்டுக்காக கொடுக்கறது தான் கா. அன்பழகன் விருது. ஸோ இது எதற்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. தமிழகம் முழுவதுமே 76 அரசு பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் மேம்பாடு என பன்முக வளர்ச்சியை வெளிக்கொணரும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் கா. அன்பழகன் விருது வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ். பாகிஸ்தான் பிரதமராக ஷாபாஸ் ஷெரீப் தேர்வு. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதை அடுத்து ஷபாஸ் ஷெரீப்பை நாட்டின் 24வது பிரதமராக அவைத்தலைவர் அறிவித்தார். அதிபர் மாளிகையில் திங்கட்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். போலியோ தடுப்பு முகாம் குறித்த தகவல். தமிழகத்தில் 56 லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து. நெக்ஸ்ட் நியூஸ். நிகழாண்டு ஜூன் ஜூலையில் கடலோர கனிம வளம் ஏலம். கடலோர கனிமங்களுக்கான முதல் கட்ட ஏலம் நிகழாண்டு ஜூன் ஜூலை மாதத்தில் தொடங்குவதற்கு வாய்ப்புள்ளதாக மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவிச்சிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ். ஒரு ஆய்வு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பாருங்கள். இது வந்து 2 கம்பேரிசன் இருக்குது. 2011 to 12க்கும் 2022க்கும் 2023க்கும் இடையிலான கம்பேரிசன். அதை பேஸ் பண்ணி பீடா புகையிலைகளுக்காக செலவிடும் தொகை 10 ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இதன் மூலம் நம்ம நாட்டுடைய நிலைமைகளையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். செமிகண்டக்டர் உற்பத்தி 5 ஆண்டுகளில் இந்தியா முத்திரை பதிக்கும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் செமிகண்டக்டர்கள் என்று சொல்லக்கூடிய குறைகடத்திகள் தயாரிப்பில் சர்வதேச அளவில் இந்தியா முத்திரை பதிக்கும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். குவைத்தில் இருந்து மும்பைக்கு தப்பிய தமிழர்கள் ட்ரோன் மூலம் கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்த திட்டம். மும்பை, கோவாவின் கடலோர பகுதிகளில் ட்ரோன்களை கொண்ட கண்காணிப்பு முறையை பலப்படுத்த பாதுகாப்பு அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன. நெக்ஸ்ட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. வெலிங்டன் டெஸ்டில் ஆஸ்திரேலியா வெற்றி. நேத்தன் லயன் சூழலில் சுருண்டது நியூசிலாந்து. நெக்ஸ்ட் நியூஸ்.
ரொம்பவே ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எலெக்ஷன் கமிஷன். பாலிட்டியில் இந்த ஏரியா ரொம்பவே முக்கியமானது. ஸோ அது மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலும் வரப்போகுது. 18வது மக்களவை தேர்தல். அதை முன்னிட்டு ஒரு சில விஷயங்கள் இந்த பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த நியூஸை நம்ம பார்க்கலாம். வாக்குச்சீட்டு முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வரை அப்படிங்கிறது தான் இதோட டைட்டில். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வாக்குச்சீட்டு தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை யூஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக தான் இதில் ட்ராவல் ஆக போகுது. முக்கியமான குறிப்புகள் நிறையாவே இருக்குது, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். விரைவில் வரக்கூடிய மக்களவை தேர்தல் 18வது மக்களவை தேர்தல். இது ரொம்ப முக்கியம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த 75 ஆண்டுகளில் வாக்குச்சீட்டில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் பல பரிமாணங்களை கண்டுட்ருக்காங்க. சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1951லேருந்து 52ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நாட்டில் நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தலில் இருந்து கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் வரைக்கும் பல்வேறு புதிய அம்சங்களையும் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திட்டு இருக்கு. ஸோ வேறு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கான சாதனைகள், இவங்க யாரையெல்லாம் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களவைக்காக 17 பொது தேர்தல்கள் நடத்தியிருக்கிறாங்க. பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் பதவி, இதுக்கான தேர்தல்களை பல முறை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம். தற்போது 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கும் தயாராகிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய தோற்றம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, யூபிஎஸ்சிலையும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்தின் தலைமைச் செயலாளராக பணியாற்றிட்டு இருந்த ஐசிஎஸ் அதிகாரி, ஐசிஎஸ் மீன்ஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ், நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஐஏஎஸ் கிடையாது, அப்போ ஐசிஎஸ் தான் ஆங்கிலேயர் காலகட்டத்தில். ஸோ அந்த ஐசிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் சுகுமார் சென். இந்தியாவுடைய முதல் தலைமை தேர்தல் ஆணையர் அவர். ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஓக்கு கொஷின் இது. 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு பொறுப்பேற்றிருக்கிறாரு. நாட்டின் முதல் மற்றும் 2வது பொது தேர்தலை தலைமையேற்று நடத்தினவர் தான் சுகுமார் சென். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய 80% நடைமுறைகள் சுகுமார் சென் அவர்களுடைய காலகட்டத்திலேயே செயல்படுத்தப்பட்டது தான். அவற்றை தான் இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்திய தேர்தலுடைய பரிமாண வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 1951லேருந்து 52ஆம் ஆண்டில் 489 இடங்களுக்காக நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இரும்பு வாக்குப்பெட்டி பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு பெட்டி இது எப்போ வந்துச்சுன்றது தான் இந்த டேட்டா. 1951 to 52 முதல்ல வச்ச அந்த தேர்தல்லையே இரும்பு பெட்டி தான் பயன்படுத்தினாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்கும் முறை அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. இந்த 1970க்கு பின்பகுதியில் உருவாக்கப்பட்டது தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்று சொல்லக்கூடிய இவிஎம். இந்தியாவில் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் முதல்ல இந்த இவிஎம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1999 மக்களவை தேர்தலில் இவிஎம் இயந்திரங்களுடைய பயன்பாடு எக்ஸ்பேண்ட் ஆகுது, நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி கடந்த 2004 பொது தேர்தலில் நாட்டில் உள்ள 543 மக்களவை தொகுதிகளிலும், இது ரொம்ப முக்கியம், நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகள் எத்தனைன்னு பார்த்து வச்சுக்கோங்க, 543. ஸோ அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நம்பராக பிஃபோர் நம்பராக சொன்னீங்கன்னா வந்துடும். 5 before 4, 4 before 3 அப்படின்னு சொல்லும்போது 543 ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான இவிஎம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்புகள் இருக்குது.
தென் அதே மாதிரி முதல் பொது தேர்தலில் நாடு முழுவதும் பெண்களுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுச்சு முதல் பொது தேர்தலையே. ஸோ இது வந்து இந்தியாவில் ஒரு பெருமையான விஷயம். இப்போ வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிறையா நாடுகள் லேட்டராக தான் பெண்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸை கொடுத்தாங்க. பட் இந்தியா அதனுடைய முதல் பொது தேர்தலே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தென் அது மட்டும் இல்லை, அது தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக வசதி, அதே மாதிரி அவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா சாய்வு தளங்கள் அமைக்கிறது, சக்கர நாற்காலிகள், இந்த மாதிரியான விஷயங்கள், பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரெய்லி வாக்குச்சீட்டு, பிரெய்லி குறியீடு கொண்ட இவிஎம் மிஷின்ஸ், இது எல்லாமே அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி 1961 வந்துச்சு. இதை என்ன பண்ணாங்கன்னா திருத்தி அமைச்சாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2013. அதுக்கு பிறகு தான் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ தெரியாமல் போகக்கூடாதுன்றதுக்காக விவிபேட் அப்படிங்கிற இயந்திர முறையும் அறிமுகப்படுத்தினாங்க. விவிபேட் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுவும் முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். 2013க்கு பிறகு தான் இந்த விவிபேட் அப்படிங்கிற இயந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிருந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டா அப்படிங்கிற வாக்குமுறை. நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு அர்த்தம். NOTA நோட்டா, விச் மீன்ஸ் நன் ஆஃப் தி அபோவ். ஓகே, ஸோ அப்போ நம்ம யாருக்குமே வாக்களிக்க விரும்பலைன்னா நம்ம நோட்டாவுக்கு வாக்கு போடலாம். இந்த முறையை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, சி விஜில் இங்கே இருக்கு பாருங்க, இந்த கைபேசி செயலியும் பார்த்து வச்சுக்கோங்க. சி விஜில் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நாட்டின் முதல் பொது தேர்தலில் 17.3 கோடி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியாக நடந்த அந்த 17வது மக்களவைத் தேர்தலில் 91.19 கோடி மக்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. தென் அடுத்து பாருங்க, கடந்த 75 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி, புவியியல் மற்றும் தளவாடங்கள் என பல சவால்களை புதுமையான சிந்தனைகளுடன் அணுகி தேர்தல் நடைமுறைகளை வாக்காளர்கள் எளிதாக அணுகக்கூடியதாக தேர்தல் ஆணையம் மாறியிருக்குது. இந்த வகையில் வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களையும் தேர்தல் நடைமுறையில் ஈடுபடுத்தி வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்கு முனைப்பும் காட்டி வருது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவுக்கான தேர்தலை தான் ஜனநாயக திருவிழான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கான முன்னெடுப்பையும் தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் இருக்குது. இதை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றின பிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸாமுக்கு தேவைப்பட விஷயங்கள் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next news, சாமித்தோப்பில் ஐயா வைகுண்டர் அவதார தின ஊர்வலம். ஸோ ஐயா வைகுண்டர் சுவாமிகள் பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அவருடைய 192வது அவதார தினத்தையொட்டி சாமித்தோப்பு பிரம்மாண்ட மாசி ஊர்வலம் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா வைகுண்டர் முக்கியமான ஒரு ஆள் தான். ஐயா வைகுண்டர் ரொம்ப முக்கியம். ஐயாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது பற்றின விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அதையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. மோர் தென் எனஃப். ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.